கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 63 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவன் யாரை நிரப்புவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா விடாய்த்ததும் தண்ணீரற்றதும் மான நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல தாகமா இருக்குதுன்னு. இன்னைக்கு ஆண்டவற்ற போகும்போது நீங்க வறண்ட நிலமாக, காஞ்சி போன நிலமாக, வாடி போன நிலமாக இருந்தீங்கன்னா, அவரிடத்திலே அப்படி போகும்போது அவர் வறண்டு போன நிலங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். தாவீது எப்போதெல்லாம் வறண்டு போய் தேவ சமூகத்துல நிற்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய நிரப்புதலையும் அவர் உணர்ந்திருக்கிறார். அடுத்து, விடாய்த்து போன ஆத்துமா, ரொம்ப சோர்ந்து போயிட்டு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இதுக்கு மேல ஓடுறதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லும்போது அவர் ஓடக்கூடிய பலனை தருகிறவராய் இருக்கிறார். தண்ணீரற்றதுமான நிலத்தை போல இருக்கிறாராம். ஒரு தண்ணி இல்லைன்னா அந்த இடம் எவ்வளவு ட்ரையா இருக்கும். இப்படி ஏன் உங்க மேல என் ஆத்துமா தாகமா இருக்குது, என் மாமிசம் உங்களை தான் வாஞ்சித்து கேக்குது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு ஒருவேளை காஞ்சு போன நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை தண்ணீரற்றதுமான நிலத்தை போல இருக்கலாம், ஒருவேளை விடாய்த்து போன ஒரு நிலைமையில நீங்க இருந்து கொண்டு இதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நிரப்ப போறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வறட்சி எல்லாத்தையும் நான் செழிப்பாக மாத்த போறேன். உன்னுடைய பட்டு போன நிலைமை எல்லாம் நான் துளிர்விட பண்ண போகிறேன். உன்னுடைய காஞ்சு போய் கொண்டிருந்த எல்லா சூழ்நிலையையும் நான் மாற்றி அமைத்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு. யாரெல்லாம் வறண்டு போய், யாரெல்லாம் தாகத்தோட, யாரெல்லாம் விடாய்த்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் உனக்கும் நடக்கும். கவலைப்படாத, நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்துவீராக. உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.